2024 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பா மீண்டும் விஜய் வசந்தே போட்டியிடுறாரு. கூட்டணியும் இன்டாக்டா இருக்கிறதால இந்த தொகுதியில் இருக்க காங்கிரஸ் உடைய செல்வாக்கு அவருக்கு பலம் சேர்க்கும் எதிர்பார்க்கப்படுது. பாஜக சார்பா மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் களமிறங்குறாரு. கன்னியாகுமரி, நாகர்கோவில் மக்களவை தொகுதியா இருக்கும் போதுல இருந்து இதுவரைக்கும் 10 முறை இந்த தொகுதியில களமிறங்கி இருக்காரு பொன் ராதா. இதுல 1999, 2014 நடந்த தேர்தல்கள்ல வெற்றியும் பெற்றிருக்காரு. இப்போ 11வது முறையா களமிறங்கி இருக்க அவருக்கு கட்சியை தாண்டி தொகுதிக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதால அது கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா அதிமுக சார்பா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசிலியான் நசரேத் களமிறங்குறாரு. இதனால சிறுபான்மையின வாக்குகளும் மீனவர் சமூக வாக்குகளும் நசரேத்தோட வலையில சிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பா மரியா ஜெனிஃபர் போட்டிடுறாங்க. வெளிநாடுகளை பணி செய்து வந்த இவர் தன் பணியை விட்டுட்டு நாம் தமிழர் சார்பா போட்டிடுறதால அவங்க மேலேயும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இவங்கள யார கன்னியாகுமரி மக்கள் தங்களோட பிரதிநிதியா மக்களவைக்கு அனுப்பி வைக்க போறாங்கன்னு ஜூன் 4ஆம் தேதி அன்று தெரிந்து கொள்ளலாம்.